Hello, இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் யூனிட் 16 மைக்ரோஆர்கானிசம் சயின்ஸ் பார்க்கலாம். இதில் இருக்க நான் புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் ஃபுல்லாகவே நான் இதிலேருந்து போட்டுறேன், எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, ஸ்ட்ரைட்டாக நம்ம கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் அந்த செக்ஷனுக்கு போகலாம். Okay. First Roman, choose the best answer. First question, microorganisms are measured in microns. இப்போ வைரஸ் அந்த மாதிரி மைக்ரோஆர்கானிசம்ஸ் எல்லாமே மைக்ரான்ஸ் அப்படிங்கிற இதில் தான் மெஷர் பண்ணுவாங்க அதோட சைஸை. ஸோ மைக்ரோஆர்கானிசம்ஸ் ஆர் மெஷர்ட் இன் மைக்ரான். ஆப்ஷன் சி. செகண்ட் ஒன், டேஷ் ஷோஸ் போத் லிவிங் அண்ட் நான் லிவிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் வைரஸ். ஆன்சர் வைரஸ் பி. ஏன் அப்படின்னா நம்ம ஹியூமன் பாடிக்குள்ளே வைரஸ் என்ட்ரு ஆன உடனே அது வந்து ஆக்டிவ் ஆகிரும். ஸோ அது வந்து லிவிங்காக அப்போது ஹியூமன் பாடியில் இருக்கும் போது அது லிவிங் ஸ்டேட்டில் இருக்கும். அண்ட் அவுட் சைட் ஹியூமன் பாடிக்கு வெளியே இருக்கும் போது அது நான் லிவிங் கேரக்டரிஸ்டிக்ஸை ஷோ பண்ணும். தேர்ட் கொஸ்டின், டேஷ் இஸ் அ ப்ரோக்ரியாட்டிக் மைக்ரோஆர்கானிசம். பாக்டீரியா. Bacteria is a prokaryotic microorganism. Next one, based on shape, the bacteria are classified into four types. Based on shape, the bacteria are classified into 4 types. Okay, next question. Common cold in human is caused by influenza virus. So common cold in human is caused by influenza virus. Okay, இதான் first Roman letter எல்லாமே. Okay, next second Roman போலாம். Fill in the blanks. First question, penicillin is prepared from a mold called penicillium. Penicillium அப்படிங்கிற ஒரு மோல்டில் இருந்து தான் பெனிசிலின் அப்படிங்கிற ஒரு ஆன்டிபயோட்டிக் வேக்சின் அது வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ பெனிசிலியம் இருந்தால் பெனிசிலின் வருது. ஆன்சர் பெனிசிலின். செகண்ட் ஒன், prions are the infectious protein particles. Prions are the infectious protein particles. Third one, the infecting virus particle found outside the host cell is virions. The infecting virus particle found outside the host cell is virions. Okay, next one, microorganism can be seen with the help of a microscope. இது ஆப்வியஸாக இதுதான், மைக்ரோஸ்கோப்க்கு வச்சு தான் மைக்ரோ ஆர்கானிசம் பார்க்க முடியும். ஸோ மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் கேன் பி சீன் வித் த ஹெல்ப் ஆஃப் அ மைக்ரோஸ்கோப். நெக்ஸ்ட் கொஸ்டின், பாக்டீரியா விச் ஹேஸ் அ ஃப்ளாஜிலம் அட் ஒன் எண்ட் இஸ் கிளாசிஃபைட் அஸ் மோனோட்ரைக்கஸ். ஸோ பாக்டீரியா வந்து அதோட ஃப்ளாஜிலம் பொறுத்து, ஃப்ளாஜிலம் அப்படின்னா அதில் இருக்க வால் மாதிரி ஒன்று இருக்கும், அதுதான் ஃப்ளாஜிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பாக்டீரியா வந்து அது எவ்வளோ ஃப்ளாஜிலம் அதுக்கிட்ட இருக்கோ அதை வச்சு அது கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு ஃப்ளாஜிலம் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா மோனோட்ரைக்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, தேர்ட் ரோமன், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அண்ட் ஸ்டேட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இஃப் ஃபால்ஸ், கரெக்ட் த ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், disease causing microorganisms are called pathogens. True. Disease causing microorganisms are called pathogens. இது true தான். புக்லேயே இந்த லைன்ஸ் இருக்கு. Okay, next. Female Anopheles mosquito is a carrier of dengue virus. இது வந்து ஃபீமேல் அனோஃபிலஸ் மஸ்கிட்டோ இஸ் அ கேரியர் ஆஃப் டெங்கு வைரஸ் அப்படிங்கிறது ஃபால்ஸ். பிகாஸ் இதோட கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படி என்னன்னா ஃபீமேல் அனோஃபிலஸ் மஸ்கிட்டோ இஸ் அ கேரியர் ஆஃப் பிளாஸ்மோடியம் தட் இஸ் அ புரோட்டோசோவன் அப்படின்ட்டு எழுதணும். இந்த டெங்கு வைரஸ்க்கு பதிலாக டெங்கு வைரஸ் அடிச்சுட்டு இதுக்கு பதிலாக பிளாஸ்மோடியம், கரெக்டான ஸ்டேட்மெண்ட் பிளாஸ்மோடியம் அப்படின்ட்டு எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன்,
சிக்கன் பாக்ஸ் இஸ் கம்யூனிகபிள் டிசீஸ் அப்படின்னா ஸ்ப்ரெட்டபிள் டிசீஸ். இப்போ ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு போகுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ சிக்கன் பாக்ஸ் இஸ் அ கம்யூனிகபிள் டிசீஸ், ட்ரூ. நெக்ஸ்ட் கொஸ்டின், சிட்ரஸ் கேங்கர் இஸ் டிரான்ஸ்மிட்டட் பை இன்செக்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது ஃபால்ஸ் அப்படின்னு எழுதிட்டு இதோட கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னா சிட்ரஸ் கேங்கர் இஸ் டிரான்ஸ்மிட்டட் பை இன்செக்ட்ஸ்க்கு பதிலாக ஏர் அண்ட் வாட்டர் அப்படின்ட்டு எழுதணும். ஃபிஃப்த் கொஸ்டின், yeast is used in the large scale production of alcohol, true. Yeast is used in large scale production of alcohol, இது true. Next one, okay, match the following. nitrogen fixing bacteria, அதுக்கு ரைசோபியம், அது ரைசோபியம் இதில் இருக்க ஆப்ஷன் தான். ஸோ நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா ரைசோபியம் 1 போட்டிருக்கேன். tuberculosis bacteria, it is caused by tuberculosis is caused by bacteria. kuru prion, it is caused by prion, it is a prion. probiotics lactobacillus acidophilus, probiotics lactobacillus acidophilus, இதுதான் அந்த பாக்டீரியா பேரு. எட்வர்ட் ஜெனர், இவர் தான் ஃபர்ஸ்ட் வேக்சின் கண்டுபிடிச்சவர். எட்வர்ட் ஜெனர் வேக்சின். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், அசர்ஷன் ரீசனிங் டைப், ஃபிஃப்த் ரோமன். இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா அசர்ஷன் மலேரியா இஸ் காஸ்ட் பை புரோட்டோசோவன், it is true. Reason கொடுத்திருக்காங்க, the disease is transmitted by mosquito, that is also true. So option A தான் இங்க வரும். அதாவது if both assertion and reason are true and reason is the correct explanation of assertion, so assertionும் true, reasonும் true and reason வந்து இந்த assertionக்கு நல்லா explain பண்ணுது, கரெக்டா explain பண்றதுனால option A. Second question, assertion algae are heterotrophic, reason they do not have chlorophyll, false. ரெண்டுமே தப்பு. ஸோ அதனால ஆப்ஷன் டி, if both assertion and reason are false. Okay, answer very briefly. Write the name of any nitrogen fixing bacteria. ஓகே, இந்த 5 கொஸ்டின்ஸ்க்கும் இருக்கிறது நான் தனியாக இப்போ காமிக்கிறேன் இன்னொரு டாக்குமெண்ட்டில். Answer very briefly. So first question, write the name of any nitrogen fixing bacteria. Answer rhizobium. Question 2, name the bacteria used in production of vinegar. Answer Acetobacter aceti. Name the bacteria used in production of vinegar. Acetobacter aceti. Next question, write the names of any 3 protozoans. amoeba, plasmodium, paramecium. இப்படி 1 2 3 போட்டு எழுதிருங்க. amoeba, plasmodium, paramecium. Next question, who discovered penicillin? Alexander Fleming. Answer Alexander Fleming. Alexander Fleming discovered penicillin. Question 5, which diseases can be prevented by vaccination? Answer smallpox, polio, measles, mumps, rubella, tuberculosis. இது எல்லாமே. ஸோ எல்லாமே லிஸ்ட் பண்ணிடுங்க. இன்னொரு டைம் படிக்கிற ஆன்சரை, ஸ்மால்பாக்ஸ், போலியோ, மீசில்ஸ், மம்ப்ஸ், ருபேலா, tuberculosis. ஓகே, நெக்ஸ்ட் ரோமன், ஆன்சர் briefly. இதுவும் அதிலே காமிச்சிடுறேன். ரைட் த 4 types of bacteria based on their shapes. ஸோ இதில் நீங்கள் மார்க் பண்ணால் இதில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இதில் மார்க் பண்ணியும் காமிச்சிடுறேன். அதையும் தனியாக பாயிண்ட் பை பாயிண்ட் அதில் நான் தனியாக வேர்டில் எழுதி வச்சுருக்கேன், அதையும் நான் காமிச்சிடுறேன் லிஸ்ட் அவுட் பண்ணி. ஸோ ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கலாம். ரைட் த 4 types of bacteria based on their shape.
Okay, so page number 181 நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க புக்லேயும் 181 அண்ட் இங்கே பாருங்க பாக்டீரியா கிளாசிஃபைடு அக்கார்டிங், இது அப்படியே இங்கே நான் மார்க் பண்ணதை அப்படியே இந்த இதை எழுதிடுங்க. பாக்டீரியா ஆர் கிளாசிஃபைடு அக்கார்டிங் டு த ஷேப் ஆஃப் தேர் செல்ஸ். தே ஆர் அப்படின்னு போட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பேசிலை, ராட் ஷேப் பாக்டீரியா, எக்ஸாம்பிள் பேசிலஸ் ஆந்த்ரோசிஸ். நெக்ஸ்ட் ஒன் Spirilla, spiral shaped bacteria, Heterobacter pylori. Cocci, spherical or ball shaped bacteria, they can stick together in pairs. Diplococcus or form a chain. Streptococcus or occur in bunches. Staphylococcus. Spherical or ball shaped bacteria, they can stick together in pairs. Diplococcus or form a chain. Streptococcus or occur in bunches. Staphylococcus. Next point Vibrio, common comma shaped comma மாதிரி இருக்கும் அந்த இது comma shaped bacteria Vibrio chlorella. ஓகே, ஸோ இது நம்ம ஃபில்லப்ஸ்லேயே பார்த்தோம் எவ்வளோ டைப்ஸாக நம்ம வந்து ஷேப்பால் பிரிக்கிறாங்க பாக்டீரியாவை அப்படின்னா 4 டைப்ஸ், அதாவது பேசிலை, ஸ்பைரிலா, காக்கை, விப்ரியோ, இதுதான். ஸோ ஓகே, இந்த கொஸ்டின் அவ்வளோதான். இது ஏற்கனவே புக்லேயே பாயிண்ட் வைஸ் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், வாட் ஆர் ஆன்டிபயோட்டிக்ஸ்? Okay, antibiotics is a substance produced by living organisms which is toxic for other organisms. Okay, what are antibiotics? And the question can answer, second question can answer. Antibiotic is a substance produced by living organisms which is toxic for other organisms. அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள் எழுதிக்கலாம். இங்கே இருக்குல்ல, the antibiotic streptomycin is obtained from Streptomyces bacteria to cure various bacterial infection, example plague. ஓகே, இதை நம்ம வந்து பாயிண்ட் அதில் எப்படி எழுதுறது அப்படின்ட்டு நான் எழுதி வச்சுருக்கேன். ஓகே, வாட் ஆர் antibiotics? Antibiotic is a substance produced by living organisms which is toxic for other organisms. எக்ஸாம்பிள் பெனிசிலின். இப்படி கூட எழுதலாம், ஏன்னா இது ப்ரீஃப் ஆன்சர்னால இவ்வளோ எழுதுனாவே போதும். இதான் செகண்ட் கொஸ்டின்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் ஆர் பேத்தோஜன்ஸ்? வாட் ஆர் பேத்தோஜன்ஸ்? ஓகே, இங்கே இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் 3 லைன்ஸ் எழுதலாம். A few organisms are harmful to plants, animals and humans. They cause diseases and hence they are called as pathogens. அதாவது டிசீஸ் காசிங் மைக்ரோஆர்கானிசம்ஸ் இருக்குல்ல, அதுதான் பேத்தோஜன்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ அதில் எப்படி எழுதலாம் அப்படின்னா, டிசீஸ் காசிங் ஆர்கானிசம்ஸ் ஆர் கால்ட் பேத்தோஜன்ஸ். எக்ஸாம்பிள், the bacterium Mycobacterium tuberculosis causes tuberculosis in human beings. ஸோ அந்த இதுவும் நீங்கள் எழுதலாம், இல்லைனா இதை கூட எழுதலாம். புக்லேயும் நான் மார்க் பண்ணி காமிச்சிட்டேன். இன்னொரு டைப் ஆஃப் ஆன்சரையும் நான் இதில் காமிச்சிட்டேன். டிசீஸ் காசிங் ஆர்கானிசம்ஸ் ஆர் கால் பேத்தோஜன்ஸ். எக்ஸாம்பிள், த பாக்டீரியம். இந்த எக்ஸாம்பிள் நீங்கள் அந்த நான் புக்கில் மார்க் பண்ணது கீழே இந்த எக்ஸாம்பிளையும் போட்டு நீங்கள் எழுதிக்கலாம். த பாக்டீரியம் Mycobacterium tuberculosis causes tuberculosis in human beings. Okay, next one. How disease causing microorganisms enter into human beings? Pathogens enter into, இங்கிருந்து வருது, pathogens enter into the body through cuts and wounds in the skin, mouth or nose and cause diseases. Next point, virus causing flu or spread through air. When patient sneezes, droplets
containing viruses spread in air and it gets entered to another person when he breathes. இதை வந்து பேஜ் நம்பர் 187ல் இருக்குது இந்த ஆன்சர். இதை மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இது செகண்ட் பாயிண்ட். அப்புறம் இன்னும் கொஞ்சம் இருக்குது. நான் அதாவது இந்த டேப்லெட் காலம்ஸில் இருக்குல்ல கீழே டிசீஸ் காஸ்ட் பை மைக்ரோ ஆர்கானிசம், அதிலிருந்து நாம் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எடுத்து எழுதிக்கலாம். அதாவது எப்படி எழுதணும்னா ஓகே டோட்டலாக 4 பாயிண்ட்ஸ் எழுதிக்கலாம். இந்த மாதிரியும் இந்த ஆன்சர் பெஸ்ட்டாக இருக்குது. ஹவு டிசீஸ் காசிங் microorganisms enter into human beings. Answer: the disease causing microbes are called pathogens. நம்ம முன்னாடி பார்த்தோம்ல அந்த டெஃபினிஷன் அப்படியே எழுதிட்டு they enter into the body through அப்படின்னு போட்டு first option cuts and wounds in the skin, mouth or nose. Second point, some pathogens are found in air and enter into a healthy person by breathing. When a person sneezes, droplets containing microbes spread in the air. Example, tuberculosis, flu. இது வந்து இந்த ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட்டுமே அந்த புக்லேயே இருந்துச்சு, நம்ம மார்க் பண்ணியிருந்தோம். இந்த செகண்ட் 2 பாயிண்ட்ஸ் வந்து அந்த டேப்லெட் காலம்லேருந்து எடுத்து அதை எழுதுனது. Some pathogens enter into a body through food and water contaminated with the pathogen. Example, cholera. Fourth point, pathogens also enter through blood transfusion from an infected to healthy person called AIDS. Example, AIDS. So இந்த 4 பாயிண்ட்ஸும் நீங்கள் எழுதிக்கலாம். இது பெஸ்ட் ஆன்சராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின், 5th one. Why microorganisms are essential for agriculture? புக்கில் சொல்லிடுறேன். ஓகே, ஸோ அக்ரிகல்ச்சர் பற்றி கேட்டிருந்தாங்க. why microorganisms are essential for agriculture. ஃபர்ஸ்ட் ஒன், நேச்சுரல் ஃபர்டிலைசர் அப்படின்ட்டு ஹெட்டிங் போட்டு இதை ஃபுல் பேராவும் எழுதிடுங்க. இது பேஜ் நம்பர் 185ல் தான் இதோட ஆன்சர்ஸ் இருக்குது. ஓகே, natural fertilizer nu potu microorganisms are called as decomposers because they act upon degradable waste. During the process, nitrates and other inorganic nutrients are released into the soil, making soil fertile. This compost is called as natural fertilizer. Okay, so microorganisms degradable waste adililla act ஆகிறதுனால ஆக்ட் ஆகி அதை வந்து இன்ஆர்கானிக் நியூட்ரியன்ஸ், அதாவது சாயிலுக்கு எசென்ஷியலாக தேவையான நியூட்ரியன்ஸாக அதை கன்வெர்ட் பண்ணுறதுனால சாயிலுக்கு இது ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்குது. இது ஒரு நேச்சுரல் ஃபர்டிலைசராகவும் ஆக்ட் ஆகுது. ஸோ இது ஒரு பாயிண்ட். ஃபர்ஸ்ட் ஒன் நேச்சுரல் ஃபர்டிலைசர் போட்டு இதை எழுதிட்டேன். செகண்ட் ஹெட்டிங் நைட்ரஜன் ஃபிக்சேஷன் அப்படின்னு போட்டு இந்த பேரா எழுதிடுங்க. ரைசோபியம் பாக்டீரியா living in the root nodules of leguminous plants enrich the soil by fixing the atmospheric nitrogen as nitrates, which are essential for growth of plants. Some free living bacteria in soil like cyanobacteria nostoc can also fix nitrogen biologically. So example போட்டு cyanobacteria அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இந்த பேரா. நெக்ஸ்ட் ஒன், பயோகண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு போட்டு மைக்ரோப்ஸ் ஆர் யூஸ் டு ப்ரொடெக்ட் த கிராப்ஸ் ஃப்ரம் பெஸ்ட்ஸ் அப்படின்னு போட்டு எக்ஸாம்பிள் அப்படின்னு போட்டுருங்க. அதில் பேசிலஸ் துரிஞ்சியனிசிஸ், பிடி காட்டன், பிடியோட ஃபுல் ஃபார்ம் தான் பேசிலஸ் துரிஞ்சியனிசிஸ், விச் ஹெல்ப்ஸ் டு கண்ட்ரோல் இன்செக்ட்ஸ் அப்படின்ட்டு ஒன்று போட்டால் போதும். ஏன்னா 2 எழுதிக்கோங்க, பட் 1 இஸ் மோர் தென் எனஃப். இதுதான் அதோட ஆன்சர். ஸோ இந்த ஆன்சர் பேஜ் நம்பர் 185ல் இருக்குது. இதை எப்படி எழுதுறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நேச்சுரல் ஃபர்டிலைசர்னு போட்டு இந்த பேரா எழுதிடுங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் நைட்ரஜன் ஃபிக்சேஷன் போட்டு இதை எழுதிடுங்க. தேர்ட் ஒன் பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு போட்டு இதுதான் இதோட ஆன்சர். ஸோ இதோட ஆன்சர் ப்ரீஃப்லி, அதாவது 7th ரோமன் முடிஞ்சிச்சு. இப்போ லாஸ்ட் ரோமன். Answer in detail, long answers.
Write a short note on bacteria and its structure. இது அப்படியே புக்ல இருந்து எழுதணும். இதுதான், இது ஃபுல்லாவே எழுதணும், ஏன்னா இது லாங் ஆன்சர் அப்படிங்கிறதுனால. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு போட்டு பாக்டீரியா சிங்கிள் செல் ப்ரோகேரியாட்ஸ், அதாவது ப்ரோகேரியாட்ஸ் அப்படின்னா செல்ஸ் வித்தவுட் நியூக்ளியை, இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன எழுதுறீங்கன்னா பாக்டீரியா ஆர் குரூப்ட் அண்டர் த கிங்டம் மொனீரா, இது செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் த ஸ்டடி ஆஃப் பாக்டீரியா இஸ் கால்ட் பாக்டீரியாலஜி, அவ்வளோதான். இப்போ ஃபோர்த் பாயிண்ட் என்ன எழுதுறீங்கன்னா பாக்டீரியா ஆர் ஆஃப் டூ டைப்ஸ் பேஸ்ட் ஆன் ரெஸ்பிரேஷன், தே ஆர் aerobic bacteria which requires oxygen, anaerobic bacteria which does not require oxygen. ஸோ இந்த பாயிண்ட்லாம் போட்டுட்டு இது கீழே இதையும் பாயிண்டாக தான் எழுதணும். A bacterium has a next பாயிண்டாக போட்டு a bacterium has an outer covering known as a cell wall. Nuclear, இது ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட் nuclear material is represented by a nucleoid without nuclear membrane, இது இன்னொரு பாயிண்ட். An extra chromosomal DNA called plasmid is present in cytoplasm. Protein synthesis is carried out by 70 S ribosomes. Other cell organelles, mitochondria, Golgi body, endoplasmic reticulum, etc. are absent. Flagella aids in locomotion. இதெல்லாம் எழுதிட்டு இப்போ எக்ஸ்பிளைன் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு கேட்டிருக்காங்கல்ல, ஸோ அதுக்கு இது எழுதணும். நெக்ஸ்ட்டு இதை அப்படி எழுதிடணும். பாக்டீரியா கிளாசிஃபைட் அக்கார்டிங் டு த ஷேப் ஆஃப் தேர் செல்ஸ், தே ஆர் பேசிலை, ஸ்பைரலா, காக்கை, விப்ரியோ. இது வந்து போன ஆன்சர்லேயே பார்த்தோம்ல, அதே தான், அதை அப்படியே எழுதிட்டு நெக்ஸ்ட்டு முன்னாடியே நான் சொன்னேன்ல தே ஆர் கிளாசிஃபைட் பேஸ்ட் ஆன் ஃப்ளாஜிலான்ட்டு, அந்த பேராவையும் எழுதிடணும். இது ஃபுல்லாகவே இதோட கிளாசிஃபிகேஷன். அதாவது பாக்டீரியா ஆர் ஆல்சோ கிளாசிஃபைட் அக்கார்டிங் டு த நம்பர் அண்ட் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஃப்ளாஜிலா. They are as follows: monotrichous, single flagella at one end, example Vibrio cholera. Lophotrichous, tuft of flagella at one end, example Pseudomonas. Amphitrichous, tuft of flagella at both ends, Rhodospirillum rubrum. Next, Peritrichous, flagella all around, example E. coli. Atrichous without any flagella, flagellaவே இருக்காது, எக்ஸாம்பிள் Corynebacterium diptera. ஓகே, ஸோ இதெல்லாம் பாயிண்ட் பை பாயிண்ட் நான் சொன்ன மாதிரியே எழுதிட்டு அடுத்தது இந்த கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் தேர் ஷேப் ஆஃப் செல்ஸ் அப்படின்னு ஹெட்டிங் போட்டு இந்த 4 கிளாசிஃபிகேஷன் எழுதணும். நெக்ஸ்ட் பேஸ்ட் ஆன் த நம்பர் அண்ட் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஃப்ளாஜிலா அப்படின்னு போட்டு இந்த 5 கிளாசிஃபிகேஷனும் எழுதிடணும். இதுதான் லாங் ஆன்சரோட ஃபர்ஸ்ட் லாங் ஆன்சரோட ஆன்சர். பேஜ் நம்பர் 181ல் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். How microorganisms are useful in the field of medicine. Okay. இதான் நான் சொன்னேன்ல பாயிண்ட் பை பாயிண்ட் எழுதுறது. இதை நான் ஸ்லோவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணது தான், அப்படியே அந்த ஃபர்ஸ்ட் ஒன்க்கு பார்த்துக்கோங்க வேணும்னா. டோட்டலாக 8 பாயிண்ட்ஸ் பக்கமாக வரும். இங்கே வந்து பாருங்கள், பேஸ்ட் ஆன் ஷேப் அப்படின்னு போட்டு இந்த மாதிரி எழுதலாம். based on number and arrangement of flagella போட்டு அந்த 5 பாயிண்ட் எழுதிக்கலாம். Okay. Next question answer. How microorganisms are useful in field of medicine? Okay. Role of microbes in medicine. We obtain antibiotics and vaccines from microbes. So first antibiotics பற்றி எழுதணும், next vaccines பற்றி எழுதணும். இதை வந்து நான் அப்படியே புக்கில் வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ்க்கான தேவையான பாயிண்ட்ஸும் வேக்சின்க்கான தேவையானதும் மார்க் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி தான் போட்டு எழுதணும், இதை மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம புக்கில் போய் மார்க் பண்ணிக்கலாம் ஆன்டிபயோட்டிக்ஸ்க்கும் வேக்சின்க்கும் தேவையான பாயிண்ட். ஓகே, செகண்ட் லாங் ஆன்சருக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் அண்ட் வேக்சின்ஸ். ஆன்டிபயோட்டிக்ஸ்
இந்த பாயிண்ட் ஃபர்ஸ்ட் எழுதிட்டு, அதாவது antibiotic is a substance produced by living organisms which is toxic for other organisms அப்படின்னு எழுதிட்டு, இது இங்கிருந்து எழுதுங்க. The antibiotic penicillin was obtained from fungi Penicillium chrysogynium. It is used to treat diseases such as tetanus and diphtheria. The antibiotic streptomycin is obtained from Streptomyces bacteria to cure various bacterial infections, example plague. So இந்த பாயிண்ட் எழுதிடுங்க. அதாவது ஹெட்டிங் ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படின்னு போட்டு இது போட்டுருங்க. இதை தான் ஃபர்ஸ்ட்டாக மேலே கொடுக்கணும். we obtain antibiotics and vaccines from microbes. அப்புறம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்னு போட்டு ஆன்டிபயோட்டிக்ஸ்னு போட்டு அது கீழே இப்போ நான் சொன்னதை மார்க் பண்ணதை எழுதிட்டு நெக்ஸ்ட்டு டூன் போட்டு வேக்சின்ஸ் அப்படின்னு போட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வேக்சின்ஸ் ஆர் ப்ரிப்பேர்ட் ஃப்ரம் டெட் ஆர் வீக்கெண்ட் மைக்ரோப்ஸ். அப்புறம் இந்த பாயிண்ட், when the vaccine is injected to the body of a patient, the body produces antibiotics to fight against the germs. These antibiotics remain inside the body and protect from future invasion of the germs. Therefore, vaccination is otherwise called as immunization. Example, MMR vaccine, which is given for preventing measles, mumps and rubella. So அதுதான் MMR னு வச்சுக்காங்க, for measles, mumps, rubella. ஒரு எக்ஸாம்பிள் எழுதுனா போதும். ஸோ இதை எழுதிக்கோங்க. செகண்ட் பாயிண்ட் வேக்சின்னு போட்டு அவ்வளோதான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், write a short note on common human diseases caused by microorganisms. தேர்ட் கொஸ்டினுக்கு இந்த பேஜ் நம்பர் 188ல கொடுத்துருக்காங்களே ஒரு டேபுலர் காலம், இது அப்படியே எழுதணும். சின்ஸ் இது லாங் ஆன்சர் அப்படிங்கிறதுனால இந்த டேபுலர் காலம் அப்படியே தான் நம்ம எழுதணும். டிசீசஸ் காஸ்ட் பை மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இன் ஹியூமன்ஸ் அப்படின்னு ஹெட்டிங் போட்டு இது எல்லாமே எழுதிடுங்க. டியூபர்குலோசிஸ், காலரா, காமன் கோல்ட், ரேபிஸ், அமீபிக் டிசென்ட்ரி, மலேரியா, இது எல்லாம் போட்டு காசேட்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எது காஸ் பண்ணுது அப்படின்ட்டு போட்டு இட்ஸ் மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன், சிம்டம்ஸ், ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட், இது எல்லாமே போடணும். பிகாஸ் இது லாங் ஆன்சர்னால இது எல்லாமே எழுதணும். ஸோ பேஜ் நம்பர் 188 இதான் தேர்ட் லாங் ஆன்சரோட ஆன்சர், லாங் கொஸ்டினோட ஆன்சர். டிசீசஸ் காஸ்ட் பை மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இன் ஹியூமன்ஸ். ஓகே, next one, fourth question, how can we improve the beneficial bacterial count in human beings? இது வந்து அப்படியே எக்ஸாக்டாக புக்கில் இல்லை ஆன்சர்ஸ். ஸோ அதனால நான் தனியாக அந்த இது எடுத்து வச்சுருக்கேன்ல, ஸோ அது நான் கொடுக்குறேன். ஸோ கொஸ்டின் என்னென்னா, how can we improve the beneficial bacterial count in human beings? இதுக்கான ஆன்சர் இதுதான், பாயிண்ட் வைஸாக இங்கே இருக்குது, இதை எழுதுனா போதும். How can we improve the beneficial bacterial count in human beings? Answer, we can improve the beneficial bacterial count in human beings by adopting the following methods அப்படின்னு போட்டு, first point, intake of fiber rich foods. Second point, intake of seasonal fruits and vegetables. Third one, intake of plenty of fermented foods with live microbes. Eat more of prebiotic foods, அதாவது probiotic, இங்கே ப்ரோ வரும். Fourth one, intake of whole grains. Fifth one, prefer plant based diet. Sixth, avoid artificial sweeteners. இதான் 6 points. இது அப்படியே எழுதிக்கோங்க. ஓகே, லாஸ்ட் கொஸ்டின், லாஸ்ட் லாங் ஆன்சர். ஃபிஃப்த் ஒன், ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் ப்ரோபயோட்டிக்ஸ். அப்படியே புக்கில் இருக்கிறது தான், இந்த பேரா அப்படியே எழுதிடுங்க.
write a short note on probiotics. Probiotics are live food supplements used in yogurt and other fermented milk products. Example, Lactobacillus acidophilus and Bifidobacterium bifidum. These bacteria improve the microbial spectrum in the gut and thus contribute to the following effects. Point 1, decrease the risk of colon cancer. Second point, decrease cholesterol absorption. Third one, prevent diarrheal diseases by increasing immunity. So இந்த paragraph அப்படியே ஃபுல்லா எழுதிடுங்க for probiotics. Last question, and இது page number 187ல இருக்கு. ஸோ இதை அப்படியே எழுதிடுங்க. அவ்வளோதான் இந்த லெசனோட book back and everything over finished. So hope it was useful. Thank you friends.